வணக்கம், வாழ்க வளமுடன். நான் உங்கள் ஜோதிடர் மாணிக்கவாசகம் பேசுறேன். இன்னைக்கு நம்ம பேசக்கூடிய தலைப்பு என்னன்னு பார்த்தோம்னா, சகட யோகம். சகட யோகம்ங்கிறது பார்த்தோம்னா, சந்திரனுக்கு 6, 8, 12ல குரு மறைஞ்சிருந்தா அந்த சகட யோகம் ஏற்படும். இது பார்த்தோம்னா, அந்த அளவுக்கு ஒரு நன்மையான யோகம் கிடையாது. இது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, எது எடுத்தாலும் போராடி போராடி தான் அவங்க ஜெயிப்பாங்க. ஓகேங்களா? போராடி தான் ஜெயிக்க முடியும். கஷ்டங்கள் வந்துதான் அப்புறம் ஒரு நன்மை நடக்கும். அதுதான் சகட யோகம். சந்திரனுக்கு 6, 8, 12ல குரு மறையக்கூடாது. 6, 8, 12ல குரு மறைஞ்சா இந்த மாதிரி ஏற்பட்டுரும். எல்லா காரியங்களிலும் தோல்விகள் ஏற்பட்டு அப்புறம் மறுபடியும் கஷ்டப்பட்டு தான் அவங்க ஜெயிக்க முடியும். எடுத்தோம் உடனே போய் நம்ம ஜெயிச்சோம் அப்படிங்கிறது முடியாது இந்த சகட யோகத்தின் பலனாக. ஓகேங்களா? இந்த மாதிரி உங்க அமைப்பு ஜாதகத்தில் இருந்துட்டா நீங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும். அலைச்சலை நம்ம கம்மி பண்ணிக்கணும். அதை கரெக்டான சஜஷன் முடிவு எடுத்து தான் நம்ம அந்த காரியத்துக்கு போகணும். ஓகேங்களா? ஓகே ஆகுமா அப்படின்னு நம்ம முடிவெடுத்து தான் அப்புறம் அந்த காரியத்தை நம்ம செய்யணும்.